அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா, அம்மா அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா, அம்மா அம்மா எழுந்திரிமா, அம்மா எழுந்திரிமா, அம்மா எழுந்திரிமா, அம்மா எழுந்திரிமா. எனக்கு நீ யாருமா இருக்கா? யாருமே இல்லையே. அம்மா எழுந்திரிமா, அம்மா. ஐயோ, அம்மா எழுந்திரிமா, அம்மா எழுந்திரிமா, அம்மா அம்மா அம்மா. மேடம், ஐயோ மேடம், அம்மா அழாதீங்க மேடம். பங்கஜ் சார், என்ன சூர்யா? பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிடு. ஏய், பூர்ணி மீரா மேடம் வீட்ல இருந்து ஹாஸ்பிடல் போயிட்டாலாம் தெரியல. ஒரு போன் போட்டு கொடு. என் போன்ல சார்ஜ் இல்லம்மா. உன் போன் எங்க? சார்ஜ் இல்லனா போன சார்ஜ்ல போடண்டி. 24 மணி நேரம் அந்த போனையே நோண்டிட்டு இருந்தா அதுல எப்படி சார்ஜ் நிக்கும்? என்ன போனா இது சார்ஜ் கூட நிக்க மாட்டேங்குது. என் போனெல்லாம் 4 நாளைக்கு சார்ஜ் நிக்கும். என்னடி உன் சித்தி போனே எடுக்க மாட்டேங்கிறா? அம்மா, சித்தி என்ன சின்ன பொண்ணா? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏதாவது ஒரு அவசர வேலையா இருக்க போகுது, விடு. சார்ஜ் இல்லங்கற போனே நோண்டிட்டு இருக்க? என்னடி அது எதுக்கு இப்படி கையிலேயே வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? மெசேஜ் வந்தாலும் அதுல சத்தம் வரப்போகுது, போன் வந்தாலும் அதுல சத்தம் வரப்போகுது. அப்ப எடுத்து பார்த்தா போதாதா? இப்படி கையிலேயே வச்சு அதையே பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நாங்கெல்லாம் மொபைல்லயே வேற உலகத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் உனக்கு புரியாது. அதானே, கடைசியில உனக்கு எதுவும் புரியாது அப்படின்னு முடிக்கணும். உனக்கும் உங்க அப்பனுக்கும் வேற வேலையே கிடையாது. என்னமோ பண்ணிட்டு போங்க. என்ன வாங்க, நீங்க 2 பேரும் இல்லாத குறைதான் இப்போ. அங்க எங்க அப்பா தொந்தரவு தாங்கல ஆண்டி, அதான் ஆண்டி இங்க வந்தோம். ஏன் நாங்கெல்லாம் வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்ப வேணா வாங்க அழகிய சம்பத். நம்மோட அம்மா இறந்துட்டாங்களாம். ஐயோ கடவுளே, பாவம் மீரா மேடம். அவங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களாடி? அவங்களுக்கு அம்மானு ஒருத்தவங்க இருக்கிறதே எங்க ஆபீஸ்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அவங்களும் இப்போ இல்ல. பாவம் மீரா மேடம். சரிம்மா, நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சித்தி லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. நீ மட்டும் எப்படி அனு தனியா போவ? ஆமா அனு, இரு நானும் வரேன். இல்லம்மா,
இப்படி நிறைய பேர் வர்றது மீரா மேம்க்கு பிடிக்காது. நான் வர்றதே அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டா அனு, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா மீரா மேமோட கேரக்டர் எனக்கு புரியுது. யார் வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் எனக்கும் தோணுது. யாருமே வேணாம்னு இப்படி கூடவா ஒருத்தங்களால இருக்க முடியும்? என்னால நம்பவே முடியல அனு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சம்பத் ப்ளீஸ் என்ன டிராப் பண்றியா? சரி அனு. போற வழியில அப்பாக்கு ஒரு போன போட்டு சொல்லு. அம்மா, என் போன்ல சார்ஜ் இல்லம்மா, நீயே சொல்லிடு. அனு, போனமா வந்தமான்னு இருக்கணும். சீக்கிரம் வந்துடுடி. சரி, பத்திரமா போயிட்டு வா. ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ வா. சரிம்மா, சரி. வாடி. ஹலோ, எங்க இருக்கீங்க? 12th கிராஸ் இல்லைங்க, 2nd கிராஸ். தெரியலங்க, கேட்க மாட்டீங்களா? மீரா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? பங்கஜ். மீராஜி. ஹலோ சார், ஃபோனை வச்சுட்டாங்க சார். வண்டியில் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சீக்கிரம் வந்துட்டா இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இன்னைக்கேவா? மேடம், நீங்க யாருக்குமே சொல்லலையே. எனக்கு சூர்யா சாரை தவிர வேற யாருமே கிடையாது பூர்ணி. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இதனால யாரோட வேலையும் பாதிக்க வேண்டாம். நானே பாத்துக்கிறேன். மீரா, ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் இப்படி யாருமே இல்லையா? எங்க அம்மா கஷ்டப்பட்டு போது யாருமே எட்டி கூட பார்க்கல சார். இப்போ மட்டும் எதுக்கு? யாருமே வேண்டாம் சார். என் அம்மாவை நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மீரா, நாங்க இருக்கோம். யூ டோன்ட் வரி. என்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பங்கஜ், கிரிமேஷன் அரேஞ்ச் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் உடனே ஆரம்பி. ஷோர் சார். ஹலோ. ஓகே ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போகணும். பணம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். நிறுத்து சம்பத், இங்கதான் காமிக்குது சம்பத்.
எந்த வீடு அனு? நான் சித்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். நீ போ சம்பத். உன் போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொன்னியே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சம்பத். நீ கிளம்பு. நான் வேணா உன் கூடவே வரட்டுமா அனு? இல்ல சம்பத், நான் போறதே மீரா மேம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நீ கிளம்பு. சரி அனு, நீ போயிட்டு வா. ஹலோ ஹலோ அனு, எங்கடி இருக்க? நான் மீரா மேம் வீட்ல தான் இருக்கேன். ஹலோ ஹலோ, கேக்குதா? ஐயோ, ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மீராக்கு குடும்பம்னா அவ அம்மா மட்டும்தான். இந்த இழப்பை தாங்கிக்க அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போதைக்கு அவ போக்கிலே விடுவோம். அவளே நார்மலாகி வருவா. என் கூடவே வேலை பார்த்திருக்கா. ஆனா அவளுக்குள்ள இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை பாரு பங்கஜ். நான் எவ்வளவு செல்ஃபிஷ் இல்ல? என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சுயநலக்கார, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவன்னா. சூர்யா, ரொம்ப யோசிக்காத. இவ்வளவு வருத்தப்படுற அளவுக்கு நீ எந்த தப்பும் செய்யல. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே நீ ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண. நீயா ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள மாட்டிக்காத. உனக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சியே போதும், இதையும் ஏத்திக்காத. இல்ல பங்கஜ், இத்தனை வருஷம் கூடவே வேலை பார்த்த ஒருத்தியோட பர்சனல் லைஃப்பை பத்தி ஒரு நொடி கூட நான் யோசிக்கவே இல்லை. பாத்தியா எப்படி என்னால அப்படி யோசிக்க முடிச்சது? இப்ப அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கு பங்கஜ். நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத, அமைதியா. மீரா ஒர்க் பண்ற விதத்தை பார்த்து அவளை பல தடவை நான் பாராட்டியிருக்கேன். ஷீ இஸ் போல்ட் அண்ட் ஸ்மார்ட் வுமன்னு ரொம்ப புகழ்ந்திருக்கேன். ஆனா கம்பெனி காம்பவுண்டை தாண்டின பின்னாடி மீரா யாருங்கிறது எனக்கு தெரியவே இல்லை பாரு. அன்னைக்கு மட்டும் நீ கம்பல் பண்ணி நான் அவ வீட்டுக்கு போகலன்னா அவளுக்கு அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்றதே எனக்கு தெரியாம போயிருக்கும். என் ஷெட்யூல், என் ட்ரெஸ், என் சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இல்லாம மீரா கவனிச்சுட்டு இருந்திருக்கா. ஆனா நான் ரொம்ப சுயநலக்காரன் பங்கஜ். சூர்யா, நீ எப்பயும் பிஸியா இருக்கிறவன். நடக்கிறவனோ ஓடுறவனோ இல்ல, பறக்கிறவன். சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் கவனிக்கணும்னு நீ நினைச்சாலும் அது சாத்தியம் இல்லை. உன் லைஃப் ஸ்டைல் அப்படி. மீராங்கிறவ பிரச்சனைகளை எதிர்த்து நிக்கிறவன்னு உன் மனசுக்குள்ள ஒரு இமேஜ் பதிஞ்சு போயிருக்கு. அதனால அவளுக்கு பிரச்சனை இருக்குமோன்னு நீ யோசிக்கல, அவ்வளவுதான். இதுல நீ இவ்வளவு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் மீராவை புரிஞ்சுக்க அவங்க அம்மா சாக வேண்டியதா போயிடுச்சுல்ல. அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, பழசெல்லாம் போகட்டும். இப்போவாது புரிஞ்சுக்கிட்டல்ல, இனிமே நடக்கிறத பார்ப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம் சூர்யா, மீரா உனக்கும் சரி நம்ம கம்பெனிக்கும் சரி ஒரு அசட். அது மட்டும் என்னைக்கு நீ மறக்காத. சில விஷயங்கள் அவ நடந்துக்கிற விதம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா நம்ம கம்பெனி மேலேயும் உன் மேலேயும் அவ வச்சிருக்கிற மரியாதையில எல்லளவு கூட போலித்தனம் இல்லை. இது நீ எனக்கு சொல்லணுமா பங்கஜ்? சார், லேட் ஆயிட்டு இருக்கு. சரி, ஆரம்பிங்க.
சூர்யா வா போலாம். மீரா வா. வீட்ல யாருமே இல்லையோ. சரியான நேரத்துல இந்த போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்றது? சம்பத் கூடயே போயிருக்கலாமோ? ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பாப்போம். உள்ள இருக்கும்போது யாரும் பெல் அடிச்ச மாதிரி இருந்தது. இங்க யாரையும் காணோம். ஒரு ஆட்டோ கூட வரலையே. இப்ப என்ன பண்றது? பேசாம மீரா மேம் வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான்.